ஸோ இந்த கர்மான்ற கான்செப்ட் எங்க வரும்னாக்கா மைண்ட் லெவல் கோரிக்கை, மைண்ட் லெவல் டிசைர்ஸ். இந்த மைண்ட்ன்றது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அது எங்க இருக்கு அப்படின்னா, எந்த ஏரியால இன்டெலிஜென்ஸ் இல்லையோ அந்த ஏரியால உங்களுக்கு கார்மிக் கான்சிக்வன்சஸ் அதிகமா. எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு புரிதல் வருதோ, எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வருதோ, அங்க உங்களுக்கு மேக்ஸிமம் எனர்ஜி வந்திருக்குன்னு அர்த்தம். காசுன்றது எர்த்தோட கரன்சி, புண்ணியம்ன்றது ஹையர் வேர்ல்ட்ஸோட கரன்சி. ஸோ இந்த கர்மான்ற டாபிக் எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். டிசைர்ஸ் பத்தி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. டிசைர்னா என்ன? கோரிக்கை. ஸோ இந்த ஒருத்தர் ஒன்று சொல்றாங்க. சில பேர் மேனிஃபெஸ்டேஷன்ன்றாங்க. நம்ம வாழ்க்கை நம்ம தான் உருவாக்கணும், நம்மளுக்கு தேவையானது நம்ம பண்ணணும், லைஃப்பை ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணணும், நிறைய டிசைர்ஸ் வேணும், நிறைய கோரிக்கை வேணும்ன்றாங்க சில பேர். சில பேர் வந்து டிசைர்ஸ்னால தான் எல்லா கஷ்டங்களும் வருது, உங்களுடைய கோரிக்கைனால தான் எல்லா கஷ்டங்களும் வருது, நீங்க எப்போ டிசைரை விட்டு போறீங்களோ அப்பதான் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். ஸோ இது சரியான புரிதல் எப்படி நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ கர்மானா உங்களுக்கு தெரியும், கான்சிக்வன்சஸ். கர்மானாக்கா லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். நம்ம என்ன செய்கிறோமோ, நம்ம என்ன சிந்திக்கிறோமோ, நம்ம என்ன பேசுகிறோமோ, அதோட பலன் தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும். ஸோ முதல்ல வந்து நம்ம டிசைர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். கோரிக்கை, டிசைர்ஸ்னா கோரிக்கை. ஸோ டிசைர்ன்றது சோல் லெவலில் அது ஒரு நேச்சுரல் ஃபினாமினா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நோட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணாதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இந்த ஆன்மாக்கு நான் இந்த உலகத்தில் பிறக்கணும் அப்படின்ற கோரிக்கை இருந்தால் மட்டும்தான் ஒரு பிறவி எடுத்துட்டு உடம்பு எடுத்துட்டு இங்கே வரும். ஸோ சோலோட டிசைர் வந்து இந்த எர்த்தில் இன்கார்னேட் ஆகிறதே சோலோட டிசைர். நான் நிறைய லெசன்ஸ் கற்றுக்கணும், நான் நிறைய எவால்வ் ஆகணும் அப்படின்றதும் சோலோட டிசைர். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இங்கே வந்த பிறகு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், எதுக்காக நான் வந்தேன், என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, மரணம்னா என்ன, மரணத்துக்கு அப்புறம் மறுபடியும் எங்கே போவோம், இதெல்லாம் கூட சோலோட டிசைர்ஸ். ஸோ டிசைர்ன்றது, இந்த கோரிக்கைன்றது தப்பே கிடையாது, அது மஸ்ட். அது இருக்கிற தொட்டு தான் இங்கே பிறவி எடுக்கிறோம். பட் இதில் எங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் எங்கே கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த லெவலில் உங்களுக்கு டிசைர் இருக்கு. ஸோ உங்கள் டிசைர்ஸ் வந்து, உங்கள் கோரிக்கைகளுக்கு வந்து ஆன்மா லெவலில் இருக்கா, சோல் லெவலில் இருக்கா, மைண்ட் லெவலில் இருக்கா, இல்லை இன்டெலெக்சுவல் லெவலில் இருக்கா, இல்லை பாடி லெவலில் இருக்கா. சோல் லெவல் டிசைர்ஸும் இருக்கு, மைண்ட் லெவல் டிசைர்ஸும் இருக்கு, இன்டெலெக்சுவல் லெவல் டிசைர்ஸும் இருக்கு. பாடி லெவலுக்கு வந்து பார்த்தாக்கா அது நம்ம நீட்ஸ், தேவைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாடி லெவல்ல கோரிக்கைகள் இல்லை, தேவைகள் இருக்கு. நம்மளுக்கு பசி எடுக்குது, சாப்பிடணும், அதோட தேவை, அது உடம்புக்கு ஒரு தேவை, அது நீட். ஸோ இங்க வந்து நீடுக்கும் டிசைருக்கும் உங்களோட தேவைகள் நீங்க கண்டிப்பா பூர்த்தி செய்யணும். தேவைகள் எல்லாமே உடம்புக்கு சம்மந்தப்பட்டது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். தேவைகள் எல்லாமே உடம்புக்கு சம்மந்தப்பட்டது. கோரிக்கைகள் வந்து மனசுக்கு சம்மந்தப்பட்டது, புத்திக்கு சம்மந்தப்பட்டது, ஆன்மாக்கு சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு ஆன்மா லெவல்ல எவ்வளவு வேணாலும் கோரிக்கை இருக்கலாம், அதனால எந்த நஷ்டமும் இல்லை, அதனால எந்த கான்சிக்வன்சஸும் இல்லை. சோல் லெவல்ல எவ்வளோக்கு எவ்வளோ டிசைர்ஸ் வேணாலும் இருக்கலாம். என்ன வித்தியாசம் சோல் லெவல் டிசைருக்கும் மைண்ட் லெவல் டிசைருக்கும்? சோல் லெவல் டிசைர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, அந்த அந்த டிசைர் வந்து அவங்களுக்கும் லாபத்தை கொடுக்கும், மற்றவங்களுக்கும் லாபத்தை கொடுக்கும். அவங்களுக்கும் நன்மை உண்டாக்கும், மற்றவங்களுக்கும் நன்மை உண்டாகும். அது சோல் லெவல் டிசைர்ஸ். மைண்ட் லெவலுக்கு வந்தா தான் நல்லா இருந்தா போறோம், மற்றவங்களுக்கு கெடுதல் வேண்டாம், ஆனா நான் நல்லா இருக்கணும். அதுவும் மைண்ட் லெவல் தான். நான் செய்யற ஒவ்வொரு விஷயமும் எனக்கும் நல்லது நடக்கணும், மற்றவங்களுக்கும் நல்லது நடக்கணும். அது சோல் லெவல். மைண்ட் லெவலுக்கு வந்தா எனக்கு நல்லது நடக்கணும், மற்றவனுக்கு நல்லது நடக்காட்டியும் பரவாயில்ல அப்படின்றதும் இல்லை, மற்றவன் கேர் கேட்டாலும் பரவாயில்ல, எனக்கு மட்டும் நல்லது நடக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும். இது மைண்ட் லெவல். ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். நம்ம ப்ராக்டிக்கலா பேசிக்கணும்னாக்கா, ஒரு ரிலேஷன்ஷிப் பண்றது இந்த ஸ்கூல் படிக்கிற டைம்ல, காலேஜ் படிக்கிற டைம்ல முக்காவாசி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாமே வந்து டிரான்சாக்ஷனல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆகும். இந்த பையனோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிட்டா எனக்கு சில நன்மை நடக்கும், இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும் அப்படின்ட்டு ஒரு நீட் பேசிஸ்ல, அந்த ஒரு பெனிஃபிட் இருக்க பேசிஸ்ல பண்ற ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. மேரேஜஸ் எல்லாம் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சிந்திக்கணும், எதுக்காக கல்யாணம் பண்றோம், இல்லை எதுக்காக ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், எனக்கு தேவை என்ன,
எனக்கு ஃபிசிக்கல் நீட் இருக்கு, எமோஷனல் சப்போர்ட் வேணும், எனக்கு ஒரு கம்பேனியன்ஷிப் வேணும், எனக்கு ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் வேணும், எனக்கு சொசைட்டில ஒரு அங்கீகாரம் வேணும், இல்லை ஒரு ஃபேமிலி டெவலப் பண்ணணும். ஸோ எனக்காக நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ அங்க வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு. நான் உங்களுக்காக நீங்க மேரேஜ் பண்ணிட்டு அந்த மேரேஜ்ல வந்து உங்களோட பார்ட்னரை நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது வந்து அது மைண்ட் லெவல்ல அங்க கரெக்டா இருக்கு. ஸோ இங்க வந்து இது கார்மிக்கா, ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் கார்மிக்னு சொல்றோம். இது கார்மிக்கா இல்ல இது டிசையரா? இது இங்க காம்ப்ளிகேஷன்ல ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்ல போவோம். ஏன் காம்ப்ளிகேட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்னா அங்க புரிதல் இல்லை. அங்க புரிதல் இல்லாதப்போ அங்க காம்ப்ளிகேஷன், அங்க கிளாரிட்டி இருக்கிறப்போ அங்க காம்ப்ளிகேஷன் இல்லை. ஸோ ப்ராக்டிக்கலா நம்ம யோசிக்கிறப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் உங்களுக்கு எதனா ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுது, எதனாச்சும் ஒரு விஷயம் வேணும்னு தோணுது, அது உங்களோட தேவையா இல்ல அது உங்களோட கோரிக்கையா? அது ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணணும். அது உங்களோட தேவையா இல்ல அது உங்களோட கோரிக்கையா? அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது வந்து ஓகே, அது என்னோட தேவைன்னா கண்டிப்பா பண்ணணும், டிக். 100% பண்ணணும், அங்க காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. ஒரு நல்ல துணி, ஓகே, அது தேவை. உங்ககிட்ட நல்ல துணி இல்ல, ஒரு நல்ல துணி வாங்கணும். இல்ல ஒரு குளிர் பிரதேசத்துல இருக்கிறீங்க, ஒரு நல்ல ஜாக்கெட் வாங்கணும், இந்த குளிர் தாங்கறதுக்கான ஒரு ஜாக்கெட் வாங்கணும், அது ஒரு தேவை. ஓகே, கண்டிப்பா அது நீங்க செய்யணும். நல்ல ஹெல்தியான சாப்பாடா சாப்பிடணும், ஓகே, அது உங்களோட தேவை. ஸோ அந்த மாதிரி உங்களோட இது தேவைன்னா 100% டிக்கு. அதே ஒரு டிசைர், ஏற்கனவே ஒரு கார் இருக்கு, அது உங்களோட தேவை, நீங்க வேலைக்கு போகணும், அது உங்களோட தேவை. பட் இன்னொரு கார், அது டிசைர். அது எங்கிருந்து வருது? மைண்ட் லெவல்ல இருந்து வருது. ஸோ மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் வந்து மைண்ட் லெவல் டிசைரா இருக்கும். ஸ்பிரிச்சுவல் டிசைர்ஸ் சோல் லெவல், மெட்டீரியலிஸ்டிக் டிசைர்ஸ் மைண்ட் லெவல். வெரி சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். பாடிக்கு சம்பந்தப்பட்டது நீடு, மெட்டீரியலிஸ்டிக்கா உங்களோட கோரிக்கைகள் தான் மைண்ட், ஸ்பிரிச்சுவலா உங்களோட கோரிக்கைகள்லாம் சோல், அது சோல் லெவல்ல. இதுல வந்து மைண்ட் லெவல் டிசைர்ஸ்ல தான் கர்மா இருக்கும். ஸோ இந்த கர்மான்ற கான்செப்ட் எங்க வரும்னாக்கா மைண்ட் லெவல் கோரிக்கை, மைண்ட் லெவல் டிசைர்ஸ். இந்த மைண்ட்ன்றது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது, அது எங்க இருக்கு அப்படின்னா, மைண்ட் வந்து உங்களோட ஆன்மா, உடம்பு விட்டு வெளியே வந்துட்டாக்கா உங்களோட ஆன்மா, உடம்புக்குள்ள இருக்கிறப்போ அதே ஆன்மா தான் மைண்டா இருக்கு. உடம்புல இருக்கிறப்போ அந்த சோல் தான் மைண்டா இருக்கு. அந்த உடம்பு விட்டு வெளியே வந்துட்டா அந்த மைண்டுன்னு சொல்ல மாட்டோம், சோல்னு சொல்லுவோம். இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்னா, உடம்புல இருக்கிறப்போ அந்த சோல் வந்து அந்த சரௌண்டிங் எக்ஸ்பீரியன்சஸோட இன்டிகிரேட் ஆகுது, மர்ஜ் ஆகுது. அங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்சஸ் சரௌண்டிங் எக்ஸ்பீரியன்சஸோட சேருது, அங்க மைண்டா மாறுது. அது டிஸ்டார்ஷனா இருக்கு. அதாவது நீங்க வந்து ஒரு ஒரு சூழ்நிலையில ஒரு குடும்பத்துல நீங்க பிறக்குறீங்க, வளர்றீங்கன்னாக்கா உங்களோட மைண்ட் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தப்பட்டுதா இருக்கும். அதே வந்து நீங்க சில பேரோட இன்டராக்ட் பண்றீங்க, உங்களுக்கு சில கசப்பான சம்பவங்கள் நடக்குது. ஸோ அந்த மைண்ட் அதெல்லாம் கேப்சர் பண்ணுது. ஒருத்தரை நம்பி போறீங்க, அவங்கள நம்பி நீங்க பணம் கொடுக்குறீங்க, இல்ல ஏதாச்சும் உதவி பண்றீங்க, அவங்க வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க திருப்பி நடந்துக்கல, இல்ல அவங்க சொன்ன வார்த்தை அவங்க வார்த்தை மேல அவங்க நிக்கல. ஸோ ஒரு கசப்பான சம்பவம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அந்த மைண்டுக்குள்ள ஆட் ஆகுது. அப்ப என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் டைம் எல்லாரையும் கொஞ்சம் சந்தேகமாவே பார்ப்பீங்க, யாரையும் அவ்வளவு ஈஸியா நம்ப மாட்டீங்க. ஆனா சோல்னா எப்பவுமே ட்ரஸ்டிங் ஃபேக்டரா. ஆனா மைண்டுன்னு வரப்போ அங்க நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும், ஆப்போசிட்ஸ் இருக்கும். மைண்ட் இல்லாம நம்ம உலகத்துல வாழ முடியாது. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இந்த மைண்ட் வேணும். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த சந்தர்ப்பத்துல என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, இதெல்லாமே மைண்ட் தான் நம்மளுக்கு கைட் பண்ணும். நான் இன்னோசென்ட்டா இருக்கிறேன், நான் ஒரு சோல் லெவல்ல இருக்கிறேன் அப்படின்னு நீங்க போயிட்டு உங்களால பிசினஸ் பண்ண முடியாது, உங்க சொசைட்டில வாழ முடியாது. எல்லாருமே சோல் தானே, எல்லாருமே ஆன்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு இந்த சொசைட்டில இருந்தீங்கன்னாக்கா எல்லாரும் உங்களை அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. ஸோ இருக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும். யாருன்னா ஒரு ஒரு சோல் லெவல்ல இருக்காங்க, நீங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர் கிட்ட பேசுறப்போ அங்க சோல் லெவல்ல பேசணும், அங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், ஆனஸ்டா இருக்கணும். இல்ல உங்களோட ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸோட நீங்க பேசுறப்போ அங்க வந்து ரொம்ப ஆனஸ்டா இருக்கணும். உங்களோட பசங்களோட பேசுறீங்களா, அப்பா அம்மாவோட பேசுறீங்க, அங்க வந்து ரொம்ப ஆத்தென்டிக்கா ஆனஸ்டா இருக்கும். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பியூர் ரிலேஷன்ஷிப். அவங்கெல்லாம் உங்களோட வெல் விஷர்ஸ். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட டீச்சர், உங்களோட குரு, உங்களோட வெல் விஷர்ஸ். ஸோ அவங்க கிட்ட வந்து நீங்க சோல் லெவல்ல ஆத்மார்த்தமா பேசலாம், மனசு விட்டு பேசலாம். அதே உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க கிட்ட நீங்க மனசு விட்டு பேசுனீங்கன்னா அது வேற மாதிரி முடியும். பொறாமன்றது சகஜம். யார் மைண்ட் லெவல்ல இருக்கிறாங்களோ
அதிகமா யாரு மைண்ட் லெவல்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நேச்சுரலா இந்த போட்டி பொறாமன்றது இருக்கும். சில வாட்டி நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க. சரி, இவங்க ஸ்பிரிச்சுவல் பாத்துல இருக்காங்க, மெடிடேஷனும் பண்ணிட்டு இருக்காங்க, மெடிடேஷனும் டீச் பண்றாங்க, நிறைய புக்ஸும் படிக்கிறாங்க. பட் இது இவங்களுக்கும் பொறாம இருக்கு. எப்படி? அப்படின்னா அவங்க அந்த பாதையில வந்து இன்னும் பெர்ஃபெக்ஷன் வரல. கத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாதையில போயிட்டு இருக்காங்க. ஸோ போட்டி பொறாமன்றது சகஜம், எல்லா இடத்துலயும் இருக்கும். ஒரு ஹைலி என்லைட்டட் மாஸ்டருக்கு தான் அந்த போட்டி பொறாமன்றது இருக்காது. ஸோ மெடிடேஷன் பண்றவங்க எல்லாருமே பெர்ஃபெக்ட் ஆயிட மாட்டாங்கல்ல. அந்த பெர்ஃபெக்ஷன்ல அந்த பாத்துல போயிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலயும் வந்து நீங்க கொஞ்சம் ஞானமும் யூஸ் பண்ணணும், புத்தியும் யூஸ் பண்ணணும். ஞானம் என்ன, புத்தி என்ன? ஞானம்ன்றது ஆத்மாக்கு சம்மந்தப்பட்டது. புத்தின்றது பிராக்டிக்கல் லைஃபுக்கு சம்மந்தப்பட்டது. இங்க யார் மேலயும் ஜட்ஜ்மெண்ட் இல்ல. யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ண மாட்டோம். அவங்கவுங்க லைஃப்ல அவங்கவுங்க ஜர்னி, அவங்களோட சோல் ஜர்னி, அவங்களோட லெசன்ஸ், அவங்களோட கர்மா, அவங்க கத்துக்க வேண்டிய பாடம், அவங்க கத்துக்க வேண்டிய லெசன்ஸ், அவங்களோட கர்மா. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. அது அங்க கத்துக்க வேண்டிய லெசன்ஸ். சில பேர் வந்து ஃபைனான்சியலா கொஞ்சம் கத்துக்க வேண்டிய லெசன்ஸ். சில பேர் வந்து கம்யூனிகேஷன் எப்படி பண்றது என்ற லெசன்ஸ் கத்துக்க வேண்டியதா. சில பேருக்கு வந்து கோஆபரேஷன், பல ஜென்மத்துல அவங்க தனிப்பட்ட முறையில நிறைய சாதிச்சிருப்பாங்க. இந்த ஜென்மத்துல ஒரு டீமா எப்படி அவங்களோட ஐடென்டிட்டியை விட்டுட்டு, அந்த ஈகோவை விட்டுட்டு, அந்த ஒரு டீம் ஒர்க்ல எப்படி எக்ஸல் ஆகணும் அப்படின்ற கத்துக்கிறது. ஸோ ஒருத்தருக்கும் ஒவ்வொரு கத்துக்கிற லெசன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு லைஃப் டைம்ல. அதே மாதிரி இந்த உலகத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வேறுபட்ட முறையில இன்டெலிஜென்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், சில பேருக்கு லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், சில பேருக்கு கம்யூனிகேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், சில பேருக்கு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்போட இன்டெலிஜென்ஸ் இருக்கும். இன்டர்பர்சனல் அப்படின்னா மற்றவங்களை புரிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு புத்தி. இன்ட்ரா பர்சனல் அப்படின்னா தன்னை பத்தி தானே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு புத்தி. ஸோ ஒருத்தருக்கும் ஒவ்வொரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும். ஒரு சில பேருக்கு கை வேலைகள்ல, ஹேண்டி ஒர்க்ல ரொம்ப திறமையா இருப்பாங்க. அது ஒரு இன்டெலிஜென்ஸ். ஸோ ஒருத்தருக்கும் அவங்க ஒரு பிறவி எடுத்திருக்காங்கனாக்கா அவங்களுக்கு டெஃபினட்டா அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கு, அவங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு. ஹையஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, ஹையஸ்ட் இன்டெலிஜென்ஸ் வந்து செல்ஃப் ரியலைஸ்டு பர்சன். செல்ஃப் ரியலைஸ்டு பர்சனுக்கு ஹையஸ்ட் இன்டெலிஜென்ஸ். இந்த செல்ஃப் ரியலைஸ்டு பர்சனுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். ஆனா அவங்களோட ஃபோக்கஸ் வந்து சோல் லெவல்ல இருக்கும். ஸோ இது எதுக்கு நான் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுறேன் அப்படின்னா, எந்த ஏரியால இன்டெலிஜென்ஸ் இல்லையோ அந்த ஏரியால உங்களுக்கு கார்மிக் கான்சிக்வன்சஸ் அதிகமா. எந்த ஏரியால உங்களுக்கு ஞானம் கம்மியா இருக்கோ அந்த இடத்துல தான் நீங்க தப்புங்க பண்ணுவீங்க. நீங்க தப்பு பண்ற இடத்துல தான் நீங்க கத்துக்க வேண்டிய பாடங்க இருக்கு. ஸோ லைஃப்ன்றது நம்ம எந்த ஏரியால வீக்கா இருக்கிறோம், எந்த ஏரியால ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். ஸ்ட்ராங்கா இருக்கிற ஏரியால அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். வீக்கா இருக்கிற ஏரியால எக்ஸ்ட்ரா எஃபர்ட், ஓவர் டைம் அது ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அது மேல ஃபோக்கஸ் பண்ணணும். எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கிறோமோ, எந்த பாடத்துல வீக்கா இருக்கிறோமோ, அங்க நீங்க அதிகமா கவனத்தை செலுத்தணும். அதிகமா அதுக்கு டைமும் கொடுக்கணும், அதிகமா அதுக்கு எனர்ஜியும் கொடுக்கணும், அதிகமா அது மேல சிந்திக்கணும். கர்மான்றது வந்து நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன், இது பனிஷ்மெண்ட் கிடையாது. அந்த லெசன்ஸை கத்துக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம், லெசன்ஸை கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏதோ ஜென்மத்துல நீங்க ஏதோ ஒரு இன்னொருத்தர் கஷ்டத்தை கொடுத்துருக்கீங்க. அந்த கஷ்டம் உங்களுக்கு வரப்போ, அதோட வலி உங்களுக்கு தெரியறப்போ, அதை நான் பண்ணக்கூடாதுன்ற பாடத்தை கத்துப்பேன். ஸோ கர்மான்றது எப்பவுமே ஒரு லெசன்ஸ் லேர்ன்ட் தான். இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, நீங்க வந்து இந்த மெடிடேஷன் ஜெர்னில இருக்கிறீங்க அப்படின்னா, எப்பவுமே வந்து 2 விஷயத்த நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு வந்து எனர்ஜி, இன்னொன்னு வந்து அவேர்னஸ். உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் எப்பவுமே நீங்க மேக்ஸிமம் லெவல்ல மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். எப்பெல்லாம் குறையுதோ அப்பப்பெல்லாம் டாப் அப் பண்ணிக்கணும். எப்பப்பெல்லாம் குறையுதோ அப்பப்பெல்லாம் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். எனர்ஜி லெவல் வேஸ்டேஜ் எங்க இருக்குன்னு பார்த்து அந்த வேஸ்டேஜ் எல்லாம் நீங்க முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கணும். இப்போ இதே வந்து எனர்ஜி வந்து உங்க பேங்க் பேலன்ஸ்னு வச்சுக்கோங்க. உங்க பேங்க்ல பேலன்ஸ் ஏறணும்னா வீண் செலவை முதல்ல குறைக்கணும். நம்பர் ஒன் வந்து வீண் செலவு முதல்ல குறைக்கணும். நம்பர் 2, அதிகம் சம்பாத்தியம் எப்படி வருதுன்னு பார்த்து அந்த மாதிரி வேலையா சேரணும், அந்த மாதிரி தொழிலா பண்ணணும். அப்பதான் பேங்க்ல பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதே தான் எனர்ஜி கான்செப்ட் கூட. எங்க அன்னெசரியா பேசுறீங்க, எங்க அன்னெசரியா திங்க் பண்றீங்க, எங்க அன்னெசரியா ஃபோக்கஸ் பண்றீங்க. உங்க அட்டென்ஷனும் ஒரு எனர்ஜி தான். உங்க ஃபோக்கஸ் ஒரு எனர்ஜி தான். நீங்க வந்து இப்போ 9 to 10:30 1.5 hours நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா, இந்த 1.5 hours உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷியஸ் டைம். இந்த 1.5 மணி நேரம் நீங்க யாரை கேட்குறீங்க, யாருக்கு உங்களோட அட்டென்ஷன் கொடுக்குறீங்க,
என்ன பண்றீங்க? இந்த 1.5 மணி நேரத்துல உங்களுக்கு எனர்ஜி வருதா? இல்ல எனர்ஜி போகுதா? எனர்ஜி போற அப்படின்னாக்கா அதை அட்டெண்டே பண்ணக்கூடாது. எனர்ஜி வருதுன்னா அது சரியான ப்ரோக்ராம். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராம் நீங்க பார்த்து பார்த்து சூஸ் பண்ணணும். இந்த பர்ட்டிகுலர் ஃப்ரெண்டு ஓகே ஃப்ரெண்டு தான். பட் அவங்களோட பேசுறப்போ எனக்கு அவங்க அன்னெசரியா பேசுறாங்க. இவங்கள பத்தி அவங்கள பத்தி பேசுறாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் எனர்ஜி டவுனா இருக்கு அப்படின்னாக்கா அந்த அந்த ஃப்ரெண்டோட கொஞ்சம் லிமிட்டா இருக்கணும். அதே இன்னொரு ஃப்ரெண்டோட பார்த்து பேசினாலே ஒரு ஒரு மகிழ்ச்சி வருது, ஒரு சந்தோஷம் வருதுனாக்கா ஓகே அங்க உங்களுக்கு எனர்ஜி லெவல் மெயின்டைன் ஆகுது இல்ல அதிகமா இருக்குன்னு அர்த்தம். எப்பெல்லாம் உங்க பாடி டயர்டா இருக்கோ அங்க உங்களுக்கு எனர்ஜி டவுன் ஆயிட்டு இருக்கு. எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே சந்தோஷமா இருக்கிறீங்களோ அங்க மெயின்டைன் ஆகுது. எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு புரிதல் வருதோ, எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வருதோ அங்க உங்களுக்கு மேக்ஸிமம் எனர்ஜி வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ எனர்ஜி வந்து மெயின்டெனன்ஸும் இருக்கு, மேக்ஸிமைசேஷனும் இருக்கு, நெகட்டிவிட்டி அவாய்ட் பண்றதும் இருக்கு. 3 விஷயம் இருக்கு. எனர்ஜி எங்க உங்களுக்கு லாஸ் ஆகுதோ அதை அவாய்ட் பண்ணிடணும். எனர்ஜி எங்க மெயின்டைன் ஆகுதோ எப்படி மெயின்டைன் பண்ணுமோ அதை என்கரேஜ் பண்ணணும். எனர்ஜி எங்க இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். தியானத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஏன்னா நீங்க தியானம் பண்ண பண்ண உங்களுக்கு எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். அதே மாதிரி அவேர்னஸ் அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது விஷயம். முதல் வந்து எனர்ஜி, ரெண்டாவது வந்து அவேர்னஸ். அவேர்னஸ்னா விழிப்புணர்ச்சி. இந்த அவேர்னஸ் இருக்க இருக்க தான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். சில பேர் சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சார் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னால செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னால அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு. செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னால அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகாது. அவேர்னஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனே வருது. நீங்க எங்க மிஸ்டேக் பண்றீங்க, உங்க வாழ்க்கையில எங்க மிஸ்டேக் பண்றீங்க, எங்க சரி பண்ணிக்கணும், எங்க உங்களுக்கு எனர்ஜி லாஸ் ஆகுது, இதை பத்தி உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கனாலே உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வேணும். அவேர்னஸ் இருந்தாதான் நீங்க என்ன லெசன்ஸ் கத்துக்கணும், என்ன பாடங்க கத்துக்கணும், சோல் லெசன்ஸ் எங்க கத்துக்கணும், உங்களோட டிசைர் வந்து அது மைண்ட் லெவல்ல இருக்கா, சோல் லெவல்ல இருக்கா, எதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்துல எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எந்த வேலைக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இந்த ப்ரையாரிட்டி வந்து உங்களோட அவேர்னஸை பொறுத்து தான் இருக்கும். கிளாரிட்டியும் உங்களோட அவேர்னஸை பொறுத்து தான் இருக்கும். கிளாரிட்டிக்கு வந்து எனர்ஜியும் வேணும், அவேர்னஸும் வேணும். ஆனா ப்ரையாரிட்டின்றது உங்களோட அவேர்னஸை பொறுத்து தான் வரும். முக்காவாசி பேர் லைஃப்ல அவங்க எதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னாக்கா ராங் ப்ரையாரிட்டிஸ், ராங் சாய்ஸஸ். ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு பிசினஸ் மேன் இல்ல ஒரு எம்ப்ளாயி வேலை பண்றவங்க அவங்களுக்கு நிறைய ஃபைனான்சியல் சப்போர்ட் இருக்கு, நிறைய வருமானம் இருக்கு, இல்ல ரிட்டையர் ஆயிருக்காங்க, இல்ல அவங்க பிசினஸ்ல நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க, எல்லாமே இருக்கு அவங்களுக்கு. இப்போ அவங்களோட ப்ரையாரிட்டி என்னவா இருக்கும்? பணம் ஏற்கனவே இருக்கு. ஸோ வேற என்ன ப்ரையாரிட்டி அவங்களுக்கு? பணத்தை எடுத்துட்டு போக முடியாது. ரிட்டையர் ஆயிட்டாங்க, இல்ல பிசினஸ்ல இருந்து ஓய்வு எடுத்துட்டாங்க, அவங்க ஃபேமிலிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களோட ப்ரையாரிட்டி என்ன? இன்னும் வாழ போறது ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ. ப்ரையாரிட்டி என்ன? போறப்ப பணத்தை கொண்டு போக முடியாது. நான் ஞானத்தை வளர்த்துக்கணும். ஏன்னா என்னோட ஞானம் நான் எந்த லோகத்துக்கு போனாலும் என்னோடய வரும். என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு நல்லது பண்ணணும், புண்ணியத்தை சம்பாரிச்சுக்கணும், ஞானத்தையும் சம்பாதிக்கணும், புண்ணியத்தையும் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஃபோக்கஸ், அவங்களோட ப்ரையாரிட்டி வந்து புண்ணியத்து மேல, நல்ல காரியங்கள் பண்றதுக்கு மேல, இல்ல அந்த ஞானத்து மேல, நிறைய மெடிடேஷன் பண்றது, நிறைய புக்ஸ் படிக்கிறது, நிறைய சேவை பண்றது, இது மேல ப்ரையாரிட்டியா இருந்தாக்கா அவங்க புத்திசாலின்னு அர்த்தம். யாரெல்லாம் மெடிடேஷன் பண்றாங்களோ அவங்க புத்திசாலி. யாரெல்லாம் ஞானத்தை சம்பாதிக்கிறாங்களோ அவங்க புத்திசாலி. யாரெல்லாம் சேவை பண்றாங்களோ அவங்க மிகப்பெரிய புத்திசாலி. ஏன்னா டெம்பரரி அக்கௌண்ட்ல இருக்கிறதெல்லாம் பர்மனன்ட் அக்கௌண்ட் கன்வெர்ட் பண்றாங்க. இங்க இருக்கிற காசு, பணம், பேர், புகழ் எல்லாமே வந்து டெம்பரரி. அதை அப்படியே பர்மனன்ட் ஆக்குறாங்க, புண்ணியமா மாத்திடுறாங்க. அந்த புண்ணியம் வந்து எந்த லோகத்துக்கு வேணாலும் எடுத்துட்டு போலாம். இங்க உங்களுக்கு புண்ணியம் இருந்தாக்கா ஹையர் வேர்ல்ட்ஸ் போன பிறகு அங்க வந்து நீங்க இன்டர் கேலக்டிக் டிராவலரா மாறிடலாம். எந்த டைமென்ஷனுக்கு வேணா போகலாம். இன்னும் புது புது விஷயங்கள் நிறைய கத்துக்கலாம். காசுன்றது இந்த உலகத்துல வாழ்றதுக்கான ஒரு கரன்சி. உங்களுக்கு உங்களோட தேவைகள், உங்களோட நீட்ஸுக்கு தேவைப்பட்ட ஒரு இது வாங்குறதுக்கான ஒரு கரன்சி காசு. புண்ணியம்ன்றது ஹையர் டைமென்ஷன்ல நீங்க இன்னும் நல்லா கத்துக்கிறதுக்கு, இன்னும் உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் ஹையர் வேர்ல்ட்ஸ்ல இருக்கிறதுக்கு புண்ணியம்ன்றது ஹையர் வேர்ல்ட்ஸோட கரன்சி. காசுன்றது அர்த்தோட கரன்சி, புண்ணியம்ன்றது ஹையர் வேர்ல்ட்ஸோட கரன்சி. ஸோ பாடி பொறுத்த வரைக்கும் அந்த கோரிக்கையை வந்து நம்ம நீடுன்னு சொல்லுவோம். சோல் டிசையர்ஸ்னால உங்களுக்கு கான்சிக்வன்சஸ் இருக்கு. இங்கதான் நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷன்ல கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. எனக்கு வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு பிசினஸ் இருக்கு, ஒரு 2 கோடி ரூபாய் பிசினஸ் இருக்கு, அதை நான் 10 கோடி ஆகணும், அதுக்கு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அது நான் மெடிடேஷன்ல ஒரு இன்டென்ட் பண்றேன், உங்க ஒரு சங்கல்பம் தியானம் பண்றேன் அப்படின்னா அது வந்து சில வாட்டி நடக்கலாம், சில வாட்டி நடக்காது. நடக்குது அப்படின்னா அதுக்கான நீங்க முயற்சி பண்ணியிருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க,
உங்க பிசினஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சப்போஸ் நீங்க ஒரு சில நேரம் நீங்க ஹார்ட் ஒர்க்கும் பண்றீங்க, எல்லா முயற்சியும் பண்றீங்க, சங்கல்ப தியானம் எல்லாம் பண்றீங்க, ஆனா சில வாட்டி அது நடக்காது. ஏன் நடக்கல அப்படின்னா, காடோட டிசைர் உங்க டிசைர் மேட்ச் ஆகல. கடவுள் உங்களுக்கு ஒரு வழி, ஒரு பிளான் வச்சிருக்காரு. ஆனா அந்த பிளானும் கடவுளோட பிளானும் மேட்ச் ஆகல. அது வரைக்கும் நீங்க சந்தோஷப்படுங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இங்கிலீஷ்ல. டூ யுவர் பெஸ்ட் அண்ட் லீவ் த ரெஸ்ட் அப்படின்ட்டு. இது கிருஷ்ணர் சொன்ன ஃபார்முலா தான் பகவத்கீதால. காரியத்தை பண்ணு, பலன் எதிர்பார்க்காது. காரியத்தை பண்ணு, பலன் எதிர்பார்க்காது. டூ யுவர் பெஸ்ட் அண்ட் லீவ் த ரெஸ்ட். நீ பண்ண வேண்டியதை பண்ணு, ரிசல்ட் கடவுள்கிட்ட விட்டுரு. அது உன்னோட எவல்யூஷனுக்கு, உன்னோட சோல் பிளானுக்கு அலைன்டா இருந்தாக்கா அந்த ரிசல்ட் நீ எதிர்பார்த்த மாதிரி வரும். இல்ல உன்னோட சோல் பிளான்ல அது இல்ல அப்படின்னா அங்கேயும் உனக்கு நன்மை தான். சில பேர் சில வாட்டி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சார், நான் வந்து ஒரு ஆசிரம் கட்டணும்னு நினைக்கிறேன், இல்ல ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், நல்லா பிசினஸ் பண்ணி நிறைய சம்பாரிச்சு ஏதாச்சும் ஒரு ஆசிரமத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இல்ல நான் ஒரு மெடிடேஷன் சென்டர் கட்டணும்னு நினைக்கிறேன். இது என்னோட சோல் டிசைரா, மைண்ட் டிசைரா? நீ யாருன்னே உனக்கு தெரியாது. உனக்கே செல்ஃப் ரியலைசேஷன் இல்லை. நீ எங்கிருந்து வந்தனும் தெரியாது, எங்க போறேன்னே தெரியாது. நீயே ஒரு ஞான சூன்யம். நீ மத்தவங்களுக்கு உதாரணமா இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணீங்கன்னாக்கா அது வந்து எங்கன்னா நீங்க இன்டெலெக்ட் லெவல்ல நீங்க ஸ்டக்கா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, இன்டெலெக்டுக்கும், இன்டெலெக்ட்னா என்ன? இன்டெலெக்ட்ன்றது அதாவது புத்தி. அந்த விஷன் ஆஃப் ட்ரூத்துக்கு இன்டெலெக்ட் வந்து பூரிச்சு போகும். பிலாசபி, நீங்க பிலாசபினா என்ன? லவ் ஃபார் த ட்ரூத். அந்த உண்மையை கேட்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஆனந்தம், புத்தி பூர்வமா ஒரு ஆனந்தம். அங்க அது இன்டெலெக்சுவல் டிசைர். இன்டெலெக்சுவல் டிசைர்ன்றது என்ன? இன்டெலெக்சுவல் டிசைர்ன்றது நான் உண்மை என்னான்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது இன்டெலெக்சுவல் டிசைர். அங்க அந்த உண்மையை பத்தி ஒரு விஷன் தான் இருக்கும். ஓ, உங்களுக்கு இந்த பாடி வெக்கேட் பண்ண பிறகு நீங்க ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ் போவீங்க, ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல இந்த மாதிரி எல்லாம் செட்டப் இருக்கும் அப்படின்ட்டு நீங்க இந்த தியோசாபிக்கல் சொசைட்டி புக் படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்க இன்டெலெக்சுவல் டிசைர்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும். ஆஸ்ட்ரல் பிளேன், தேவகார்னிக் பிளேன், எவ்வளவு லோகங்க இருக்கு, லைஃப் ஆஃப்டர் டெத், 7 பாடிஸ், இதெல்லாம் கேட்கிறப்போ வந்து இன்டெலெக்ட் வந்து அந்த டிசைர்ஸ் அந்த ஃபுல்ஃபில் ஆகும். அந்த நீட், இன்டெலெக்டுக்கு அந்த நீடும் இருக்கு. ஸோ இன்டெலெக்ட் பொறுத்த வரைக்கும் நீடும் இருக்கு, டிசைரும் இருக்கு. ஸோ இன்டெலெக்ட்ன்றது த விஷன் ஆஃப் த ட்ரூத். ஆனா சோலுக்கு, ஆன்மாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ட்ரூத் தான் மேட்டர்ஸ். ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் ஆன்மா எப்போ சந்தோஷமா இருக்கும், எப்போ பரிபூர்ணமா இருக்கும்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ட்ரூத்ல. இன்டெலெக்டுக்கு அந்த உண்மையை கேட்டாலே ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இந்த நோ டெத்ன்ற புக்கு படிப்பாங்க. ஓகே, எனக்கு புரிஞ்சு போச்சு, நோ டெத், நான் என்லைட்டன், நான் மாஸ்டர் அப்படின்ட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே. புக்ல படிச்சிருக்கீங்க, அறிவுபூர்வமா தெரியும், உங்களுக்கு தியரிட்டிக்கலா தெரியும், ஆனா ப்ராக்டிக்கலா இல்லையே. ஸோ இங்க வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துல வந்து உங்களுக்கு இருக்கிற டிசைர் மைண்ட் லெவல்ல இருக்கா, இன்டெலெக்சுவல் லெவல்ல இருக்கா, சோல் லெவல்ல இருக்கா? நான் போய் கிளாஸஸ் டீச் பண்ணாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம் வருது சார். கரெக்ட். எந்த லெவல் டிசைர் அது? நீங்க போய் கிளாஸஸ் டீச் பண்ணோன்ற எந்த லெவல் டிசைர்? நீங்க போய் டீச் பண்றீங்க, நீங்க டீச் பண்றதுனால அவங்களுக்கு சில நன்மை நடக்குது. அது அஃப்கோர்ஸ் அது குட் கர்மா தான், அதுக்கான புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அங்க வந்து உங்களோட இன்டெலெக்ட் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. உங்களோட சோல் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும்னா, நீங்க மெடிடேஷன் பண்ணி நீங்க ஒரு ரியலைஸ்டு மாஸ்டரா இருந்து நீங்க உண்மையில வாழ்றப்போ அங்க அது சோல் லெவல் டிசைர் ஃபுல்ஃபில். ஒரு புக்கை பார்த்து படிச்சுட்டு அதை நீங்க போய் சொல்றப்போ உங்களுக்கு ஒரு இன்டெலெக்சுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருக்கும். அதே வந்து நீங்க சொல்ற கான்செப்ட் உங்க ஆத்மார்த்தமா உங்களுக்குள்ள இருந்து வருது அப்படின்னா அது சோல் லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதுல கார்மிக் கான்சிக்வன்சஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ மைண்ட் லெவல் டிசைர்ஸ்ல கார்மிக் கான்சிக்வன்சஸ் இருக்கு. உங்ககிட்ட தேவைப்படுற பணம் இருக்கிறப்போ, உங்களோட நீட்ஸுக்கு தேவையான பணம் இருக்கிறப்போ உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் மேல இருக்கக்கூடாது. உங்களோட ஃபோக்கஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் மேல இருக்கும். சில பேர் கேட்பாங்க, மேனிஃபெஸ்ட் பண்றதுனால என்ன சார் தவறு? எனக்கு ஒரு இருக்கு, ஒரு சின்ன வீடு இருக்கு, பட் எனக்கு ஒரு பெரிய வீட்டில் வாழணும்னு ஆசை. அது ஏன் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது? பண்ணு, பிரச்சனை இல்லை, மேனிஃபெஸ்ட் பண்ணு. ஆனா நீ உனக்கு வீடு தான் வேணும், அந்த வீடு தான் உன்னோட கோல் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனா நான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து என்லைட்மெண்ட் எனக்கு வேணும், எனக்கு முக்தி வேணும், மோட்சம் வேணும், நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். எத்தனை வாட்டி நான் பிறவி எடுப்பேன், எத்தனை வாட்டி நான் மரணத்தை பார்ப்பேன், இந்த ஜென்மத்திலாவது என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஒரு விமுக்தி வேணும், ஒரு லிபரேஷன் வேணும் அப்படின்ற ஒரு சோல் டிசைர்ல நீங்க மெடிடேஷனுக்குள்ள வந்து
மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்க்கோசரம் நீங்க சைட் ட்ராக் ஆகிறது, அங்க அது கர்மாவமா. உங்களோட இன்டென்ஷன் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்னா நோ ப்ராப்ளம். ஏன்னா நீங்க தேடுறது அதுதான், உங்களுக்கு கிடைக்கிறது அதுதான். ஆனா உங்களோட தேடல் வந்து உண்மையில இருக்கிறப்போ, இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது. நான் வந்து இந்த சங்கல்பம் தியானம் பண்றேன், அந்த சங்கல்பம் தியானம் பண்றேன். நான் எனக்காக பண்ணல, நான் லோக கல்யாணத்துக்கோசரம் பண்றேன். நீ முதல்ல உனக்காக பண்ணிக்கோப்பா, அதுக்கப்புறம் லோக கல்யாணத்துக்கோசரம் தானா வரும். சில பேர் வந்து அவங்கள பத்தி யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் குட். நான் என்ன பத்தி யோசிக்கல, இந்த உலகத்தை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு சில பேர் இன்னொரு படி மேல போயிடுவாங்க. நான் வந்து ஸ்டார் சீடு, இந்த உலகத்தை பத்தி இல்லை, இந்த காஸ்மோஸை பத்தி நான் யோசிக்கிறேன், இந்த கெலாக்டிக் எவல்யூஷனை பத்தியே நான் யோசிக்கிறேன். அதெல்லாம் அவங்கள அவங்களே ஏமாத்திக்கிற வேலை தான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அவங்கள அவங்களே ஏமாத்திக்கிற வேலை தான். இதனால யாருக்கு நஷ்டம்? யாருக்கும் நஷ்டம் இல்லை. அவங்களுக்கு தான் அந்த பாடங்க மறுபடியும் கத்துப்பாங்க. இதெல்லாமே ட்ரையல் அண்ட் எரர்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் இதுல இருக்காங்க அவங்க. ஒரு வாட்டி தப்பு பண்ணுவாங்க, கீழே விழுவாங்க, அடிபடும், பாடத்தை கத்துப்பாங்க. மறுபடியும் இன்னொரு தவறு அதை பண்ண மாட்டாங்க. இல்ல அவங்க மறுபடியும் மறுபடியும் கீழே விழுந்துட்டு இருக்காங்க, பாடம் கத்துக்கலன்னா அது அவங்களோட ஃப்ரீ வில். இந்த ஜென்மத்துல கத்துக்கலன்னா அடுத்த ஜென்மத்துல கத்துப்பாங்க. சோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து மத்தவங்க மேல இருக்கக்கூடாது, நம்ம மேல மட்டும்தான். நம்ம எந்த பாதையில போயிட்டு இருக்கோம், நம்மளோட மிஸ்டேக் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம நோட்டீஸ் பண்ணணும். மத்தவங்களோட மிஸ்டேக்ஸ் நம்ம பார்க்கவே வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியாமயே நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் நம்மளோட ஓன் மிஸ்டேக்ஸ் மேல இருக்கு. எங்க நம்ம மிஸ்டேக் பண்றோம், எங்க நம்ம சரி பண்ணிக்கணும். இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்ன்றது, இந்த ஸ்பிரிச்சுவல் ஜெர்னின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜெர்னி, ரொம்ப புனிதமான ஜெர்னி, ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஜெர்னி. ஒரு ஜென்மத்துல வராது, பல ஜென்மங்கள் பிடிக்கும். உங்களோட பல ஜென்ம முயற்சி தான் உங்களோட என்லைட்மெண்ட். சில பேர் வந்து நான் வந்து இதுக்கு நான் டொனேஷன் கொடுக்குறேன், இந்த டொனேஷன் கொடுத்தாக்கா என்னோட கர்மெல்லாம் தீருமா அப்படின்னு கேட்பான். கண்டிப்பா அவங்ககிட்ட டொனேஷனே வாங்க மாட்டேன். டொனேஷன் கொடுத்தா அவங்களோட கர்மம் தீரும்னாக்கா அது தப்பான புரிதல். என்கிட்ட தேவைப்பட்டதுக்குன்னா அதிகமா கொஞ்சம் காசு இருக்கு, ஒரு நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணோன்ட்டு நான் விரும்புறேன், அதுதான் எனக்கு சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னா அது கரெக்ட். உங்களோட சந்தோஷத்துக்காக நீங்க புண்ணியம் பண்றது கரெக்ட். உங்களோட சந்தோஷத்துக்காக நீங்க தான தர்மம் பண்றது கரெக்ட். ஆனா நீங்க டொனேஷன் கொடுத்தா உங்களோட கர்மா குறையும், இது ராங் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களோட கர்மா காசுனால குறையாது. நீங்க கத்துக்க வேண்டிய பாடம் கத்துக்கினா உங்களோட கர்மா குறையும். உங்களோட ஞானத்தினால மட்டும்தான் உங்களோட கர்மா குறையும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட ஞானம், ரெண்டாவது தான் உங்களோட புண்ணியம். ஸோ கண்ணோட்டம் வந்து அந்த பார்வை, அந்த சிந்திக்கிற கண்ணோட்டம், பார்க்கிற பார்வை, புரிஞ்சுக்கிற அந்த வாழ்க்கை வந்து சரியானதா இருக்கும். த ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கும். என்னது ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா எழுதிக்கோங்க. எப்பவுமே ஓப்பன் மைண்டட், எப்பவுமே ஓப்பன் மைண்டடா இருக்கணும். நான் நல்ல விஷயம் யாருக்கிட்ட இருந்தாலும் கத்துப்பேன். இந்த ஒரு டீச்சர் கிட்ட மட்டும் இல்ல, எல்லா டீச்சர்ஸ் கிட்ட இருந்தும் கத்துப்பேன். லைஃப் கிட்ட இருந்து கத்துப்பேன், வாழ்க்கை கிட்ட இருந்து நான் கத்துப்பேன். யாருக்கிட்ட இருந்து வேணாலும் நான் நல்ல விஷயம் கத்துப்பேன். ஓப்பன் மைண்டட். நான் கத்துக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கிறப்ப எல்லார்கிட்ட இருந்து கத்துக்கணும். நிறைய புக்ஸ் படிக்கணும், நிறைய மாஸ்டர்ஸோட ஜெர்னி, நிறைய மாஸ்டர்ஸோட புக்ஸ் படிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மாஸ்டர் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல, ஒவ்வொரு ஏரியால ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்க. எல்லார்கிட்ட இருந்து கத்துக்கணும். நீங்க எல்லார்கிட்ட இருந்து கத்துக்க கத்துக்க என்ன ஆகும்னா, உங்களோட அந்த இன்டென்ட் டு லேர்ன் பிகம் ஷார்ப், யுவர் இன்டெலெக்ட் பிகம் ஷார்ப். ஸோ ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் மைண்டட். எதையும் கன்க்ளூட் பண்ணாதீங்க, எதையும் ராங் சொல்லாதீங்க. இது கச்சிதமா இது ராங் அப்படின்ட்டு கன்க்ளூடே பண்ணக்கூடாது. எனக்கு தெரியாது, அவ்வளவுதான். என்னோட அனுபவத்துல இல்ல, எனக்கு தெரியாது. தெரியாதது தெரியாதுன்னு சொல்றது, ஓரளவுக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு தெரியும்னு சொல்றது, இது என்னோட ஃபுல்லா எனக்கு இதோட அனுபவத்துல நான் இருக்கிறேன், எனக்கு இது தெரியும் அப்படின்ட்டு தெரிஞ்சது தெரிஞ்ச மாதிரி சொல்றது, அதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாம தெரிஞ்சது தெரிஞ்ச மாதிரி சொல்றது, இது காமன் சென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஓப்பன் மைண்டட். யாருக்காக ஓப்பன் மைண்டட்? உங்களோட வளர்ச்சிக்காக ஓப்பன் மைண்டட். மற்றவங்களுக்காக நீங்க ஓப்பன் மைண்டட் இல்லை, உங்களுக்காக தான் நீங்க ஓப்பன் மைண்டட். உங்களோட வளர்ச்சிக்காக தான் நீங்க ஓப்பன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, எப்பவுமே வந்து உங்களை நீங்களே ஜீரோ ஆக்கிக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு நினைப்பு வந்துச்சுன்னா உங்களால எதுவுமே கத்துக்க முடியாது. டெய்லி உங்களை நீங்க ஜீரோ ஆக்கிக்கோங்க. நீங்க மெடிடேஷன் பண்ண பண்ண உங்களை நீங்க ஜீரோ ஆக்கிப்பீங்க. நிறைய புக்ஸ் படிக்க படிக்க, நிறைய மாஸ்டர்ஸோட கிளாஸஸ் கேட்க கேட்க அங்க வந்து நீங்க ஓப்பன் மைண்டடா இருப்பீங்க. நீங்க ஒரு மாஸ்டரதே கேட்டுட்டு இருந்தாக்கா, இதுதான் இந்த மாஸ்டர் சொல்றதா ரைட், இந்த மாஸ்டர் சொல்றதா ரைட்ன்ட்டு அங்க ஸ்டக் ஆயிடுவீங்க. அதே பல மாஸ்டர்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு ஃபேவரட் மாஸ்டர்னு இருப்பாங்க, அதை இல்லைன்னு சொல்லலை. பட் உங்களுக்கு ஒரு ஃபேவரட் மாஸ்டர் இருந்தா கூட மற்ற மாஸ்டர்ஸையும் கேட்கணும். ஏன்னா
அவங்க வந்து வேற கண்ணோட்டத்துல வேற பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுவாங்க, வேற எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அங்கிருந்து நீங்க நிறைய கத்துக்கலாம். அப்ப பாக்குறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். எத்தனை பேரு இதே உண்மையை பலவிதமா எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அங்க வந்து பார்ஷியாலிட்டி இருக்காது. எல்லார்கிட்டயும் நல்லது இருக்கு அப்படின்னு பாப்பீங்க. நீங்க மத்த மாஸ்டர்ஸ் கிட்ட போலனாக்கா என்னோட மாஸ்டர் என்னோட ஆர்கனைசேஷன் தான் பெஸ்ட்ன்ட்டு அங்க ஒரு லிமிடேஷன் இருக்கும். அதே எல்லார்கிட்ட இருந்து கத்துக்கிறப்போ எல்லாரோட பியூட்டி பார்க்க முடியும். நீங்க எங்க ஸ்டக்கா இருக்கிறீங்க, நீங்க அடுத்த படிக்கு போனோம்னா என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கு தானா புரியும். ஸோ பி ஓப்பன் மைண்ட். உங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சதுல ஏதாச்சும் சில கன்ஃபியூஷன் இருக்கா, இல்ல ரெக்டிஃபிகேஷன் இருக்கா, இதெல்லாமே புரியும் உங்களுக்கு இந்த ஓப்பன் மைண்டட் இருக்கு. ஸோ ரெண்டு விஷயம், உங்களை நீங்களே ஜீரோ பண்ணிக்கணும் மெடிடேஷன் மூலியமா. எப்பவுமே ஒரு ஓப்பன் மைண்டட், நல்ல புக்ஸ் படிங்க, நல்ல மாஸ்டர். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எந்த மாஸ்டர் சூஸ் பண்ணோன்றது அது உங்களோட சாய்ஸ். ஒரு சில பேருக்கு ஒரு சில டீச்சர்ஸ் வந்து அவங்களோட டெலிவரி, அவங்களோட டீச்சிங் ஸ்டைல் பிடிக்கும். அது உங்களோட சாய்ஸ், நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை புக்ஸ் இருக்கு, எவ்வளவு என்லைட்டன் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு பி ஓப்பன் மைண்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நீங்க எவ்வளவு கத்துக்கிட்டாலும் உங்களுக்கு இன்னும் கத்துக்க வேண்டியது அதிகமா இருக்கும். தெரிஞ்சது கடுகளவு, தெரியாதது கடல் அளவு. எந்த டைமென்ஷன் போனாலும் நீங்க கத்துக்க வேண்டியது எப்பவுமே இருக்கும். இந்த டைமென்ஷன்லயே உங்களுக்கு கத்துக்க வேண்டியது எப்பவுமே இருக்கும், இருந்துட்டே இருக்கும். ஆல்வேஸ் தேர் இஸ் லேர்னிங். ஆல்வேஸ் எப்பவுமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்சஸ்ன்றது இருக்கும். ஸோ எங்க அந்த இது இருக்கோ, அந்த லேர்னிங் ஆப்டிடியூட் இருக்கோ, அங்க வந்து உங்களுக்கு growth இருக்கும். நான் மாஸ்டர் ஆயிட்டேன் அப்படின்ட்டு கன்க்ளூட் பண்ணவே பண்ணாதீங்க. ஐ எம் ஆல்வேஸ் எ ஸ்டூடெண்ட். ஓகே, டீச்சிங் பண்றப்போ அது டீச்சிங் ரோல். பட் மற்ற நேரத்துல நீங்க ஸ்டூடெண்ட். நீங்க வாழ்க்கைக்கு ஒரு ஸ்டூடெண்ட். டீச்சிங் பண்ற டைம்ல அந்த டீச்சிங் ரோல் பண்றீங்க, மற்ற நேரத்துல நீங்க எப்பவுமே ஒரு ஸ்டூடெண்ட். சொல்லிட்டே போகலாம், பட் இதோட நான் கன்க்ளூட் பண்றேன். யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க, கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றேன். தேன்மொழி, எஸ், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. தேன்மொழி. ஸோ நான் தேன்மொழி இப்ப சென்னையில இருந்து பேசிட்டு இருக்கேன் மாஸ்டர். ஸோ இப்ப கர்மால வந்து நம்மளுக்கு ஒரு லெசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துட்டு இருக்கு. பட் இப்ப இது வந்து ஒரு லேர்னிங் தான் அப்படிங்கிறதே புரியாம எதர் டிப்ரெஷனாவோ இல்லை வந்து ஹாப்பியாவோ இருக்கும். அப்படின்னா இஃப் லெசன்ஸ் ஆர் நாட் லேர்ன்ட், அது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அந்த லெசன்ஸ் எல்லாம் இட் இஸ் கோயிங் வேஸ்ட்னா எப்படி வேஸ்ட் ஆகும்? வேஸ்ட் ஆகாது. ஒரு ஒரு லெவல்ல கத்துருக்கீங்க, இன்னொரு லெவல்ல கத்துக்கிறீங்க. ஸோ லெசன் வந்து ஒரே வாட்டி முன்னால கத்துக்க முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் லெசன் புரியும். அதுக்கப்புறம் வந்து அந்த லெசனை கத்துக்கிறதுக்கான ஒரு முயற்சி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் லேர்னிங் லெசன், செகண்ட் ஸ்டேஜ் லேர்னிங், தேர்ட் ஸ்டேஜ் லேர்னிங், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ அந்த லெசனை இங்க பர்ஃபெக்ட் பண்ற வரைக்கும் உங்களுக்கு அது ரிப்பீட் ஆகும். அதாவது நீங்க டிக்ளேர் பண்ணலாம், நான் இந்த லெசன் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்க யூனிவர்ஸுக்கு டிக்ளேர் பண்ணீங்கன்னா, நிஜமாவே கத்துக்கிட்டியாமா அப்படின்ட்டு ஒரு சேலஞ்ச் உடனே வரும். ஸோ அங்க நீங்க வந்து பாஸ் ஆனீங்கன்னா அப்போ பர்ஃபெக்ட் கத்துக்கிட்டீங்க, அங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் லெசன் புரியறதுக்கே டைம் ஆகும். புரிஞ்ச பிறகு அது அந்த லெசனை வந்து முயற்சி, உங்களோட எஃபர்ட் போட்டு ஒரு அவேர்னஸோட நீங்க வந்து அது எந்த ஒரு ரெசிடியூ இல்லாம யார் மேலேயும் பிளேம் பண்ணாம ஒரு அக்செப்டன்ஸ்ல அது உள்வாங்கிறதே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லெசன் கத்துக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அந்த லெசன் வந்து உங்களோட ஒரு குணமா மாறுறது பர்ஃபெக்ஷன். முதல் ஸ்டேஜ்ல வந்து ஓகே மன்னிக்கணும் அப்படின்ட்டு முயற்சி போட்டு மன்னிப்பீங்க. ரெண்டாவது ஸ்டேஜ்ல ஓகே கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மன்னிக்கிறது. மூணாவது ஸ்டேஜ்ல அந்த மன்னிக்கிற குணமே உங்களோட குணமா மாறிடும். அங்க அது பர்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உதாரணம் சொல்றேன். வேஸ்டே கிடையாது, ஒவ்வொரு லெவலா முன்னேறியே போயிட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் டீப்பரா புரிஞ்சிட்டு இருக்கீங்க லெசன்ஸ் அர்த்தம். புரியுது மாஸ்டர், தேங்க்யூ. கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு மாஸ்டர். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க லைவ் செஷன்ல கர்மா லெசன் லேர்ன் பண்றது. பட் ஆல் த வீடியோஸ் நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். எவ்ரி டைம் வி ஆர் கெட்டிங் எ லைட் ஃப்ரம் யூ. தேங்க்யூ மாஸ்டர். நெக்ஸ்ட் பாபி வெங்கட். ஹலோ மாஸ்டர், குட் ஈவினிங். இன்னைக்கு லெசன் வாஸ் சோ குட், வெரி மைண்ட் ப்ளோயிங். எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னா, நம்ம ஒவ்வொரு ஆக்ஷன் பண்ணும் போது நம்ம மைண்ட்ஃபுல்லா இருந்தோம்னா நம்ம கார்மிக் பேகேஜை வந்து நம்ம எவ்வளவோ ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு லெசன் ஒன்னு நல்லா புரிஞ்சது எனக்கு. மை கொஸ்டின் இஸ் மெயின்லி இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்ல வரவங்க வந்துட்டு எல்லாருமே எய்தர் த்ரூ பெயின் இல்லைன்னா வந்துட்டு த்ரூ சஃபரிங் இல்லை எதனா ஒரு ரீசன்னால தான் வந்துட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்ல வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹாவ் கம்.
மை கொஸ்டின் இஸ், நம்ம சோல் பிளான் பண்றோம்னும் போது டூ வி பிளான் இன் சச் வே, ஏன் நல்லா இருக்கும் போது யாருமே வரமாட்டேன்றோம்? வை டோன்ட் வி ஹேவ் தட் அவேர்னஸ்? அதாவது நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்க டாக்டர் கிட்ட போக மாட்டாங்கல்ல. நல்ல ஆரோக்கியமா இருந்தா எதுக்கோசரம் டாக்டர் கிட்ட போவாங்க, எதுக்கோசரம் மருந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அவங்க ஒரு லிமிடேஷன்ஸ், ஒரு கஷ்டங்கள், என்ன இது லைஃபோட மீனிங் என்ன, லைஃபோட அர்த்தம் என்ன, எல்லாமே ஒரு யூஸ்லெஸ்ஸா இருக்கு, ஃபிட்டைலா இருக்கு என்ன அப்படின்ற, சில பேருக்கு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், இல்லை சில பேருக்கு எமோஷனல் ப்ராப்ளம்ஸ், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல தான் வருவாங்க. இல்ல சில பேருக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம்ஸா இருக்கும். ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம்னா என்ன, எல்லாமே இருக்கு வாழ்க்கையில, ஆனா நான் யாருன்னு தெரியாது. அது ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம். எங்கிருந்து வந்தேன்னு தெரியாது, என் பர்பஸ் ஆஃப் லைஃப் எனக்கு தெரியாது, அது ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம். ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல தான் இந்த ஜெர்னின்றது ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அது இன்வர்ட் ஜெர்னி இல்லையா. ஸோ நம்ம வாழ்ற வாழ்க்கையில எப்பவுமே நம்மளோட எக்ஸ்போஜர் அவுட்வர்டா தான் இருக்கும். நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் பாருங்க, எக்ஸ்டர்னல் தான் இருக்கும். நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ப்ரொஜெக்டிங் அவுட்வர்ட்ஸ். ஸோ எப்போ இந்த ப்ராப்ளம் வருதோ அப்போதான் நம்மளோட இன்னர் ஜெர்னி ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா எக்ஸ்டர்னலா பதில் கிடைக்கலன்றப்பதான் இன்னரா நம்ம தேட ஆரம்பிப்போம். இது நேச்சுரல் ஃபினாமினா. ஸோ முதல் ஸ்டேஜ்ல ஒரு ப்ராப்ளம்காக வருவாங்க மெடிடேஷனுக்குள்ள, அது முதல் ஸ்டேஜ். ரெண்டாவது அந்த முதல் ஸ்டேஜ்ல அவங்க மெடிடேஷன் பண்ணிட்டே தான் இருக்கணும். டெய்லி மெடிடேஷன் பண்ணணும், வேற வழி இல்லை அவங்களுக்கு, பண்ணணும். டெய்லி மாஸ்டர்ஸ் கிளாஸஸ் கேட்கணும், டெய்லி புக்ஸ் படிக்கணும், டெய்லி நல்லது பண்ணிட்டே இருக்கணும். தனக்கு தானே நல்லது பண்ணணும், மற்றவங்களுக்கும் நல்லது பண்ணணும், இது கம்பல்சரி. அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜஸ்ல அவங்க ஒரு செல்ஃப் ரியலைஸ்ட் பர்சனா இருக்கிறப்போ அவங்க மெடிடேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மெடிடேஷன் பண்ணாமையே சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க மைண்ட்ஃபுல்லா இல்லாமையே, அந்த ஒரு எஃபர்ட் போடாமையே மைண்ட்ஃபுல்லா இருப்பாங்க. புக்ஸ் படிக்காமையே அவங்களுக்கு ஞானம் இருக்கும். ஓகே, அவங்க செய்யற வேலை, எல்லா வேலையும் ஒரு சேவையா, ஒரு சர்வீஸா தான் இருக்கும். அது ஒரு நேச்சுரல் பினாமினா, அவங்களோட சொந்த குணமா மாறிடும். அதுவாவே உண்மையாவே வாழ்வாங்க. முதல்ல உண்மையை தேடுவாங்க, அதுக்கப்புறம் உண்மையாவே வாழ்வாங்க. ஸோ அது ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இது ஒரு நேச்சுரல் பினாமினா தான். ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தாதான் மெடிடேஷனுக்குள்ள வருவாங்க. ஒன்னு பிசிக்கல் ப்ராப்ளமா இருக்கணும், இல்ல ஃபைனான்சியல் ப்ராப்ளமா இருக்கணும், எமோஷனல் ப்ராப்ளமா இருக்கணும், இல்ல ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளமா இருக்கணும். ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்குள்ளதான் அவங்க வருவாங்க. ஏன்னா நான் எப்படி வந்தேன், நான் ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம்னால வந்தேன். நான் பிறந்தப்பவே எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ப்ராப்ளம்கோசரம் தான் நான் மெடிடேஷனுக்குள்ள வந்தேன். So true. சோல் பிளான் எல்லாம் கிடையாது. டெஃபினட்டா சோல் பிளான் தான். நான் வாழ்க்கையில இந்தந்த பாதையில போவேன், இந்தந்த ஆளுங்களை சந்திப்பேன், இந்தந்த சுச்சுவேஷன்ஸ் வரும், அதுல எனக்கு பேக் ஃபயர் ஆகும், அதுல எனக்கு சில தோல்விகள் வரும், அது மூலியமா நான் இன்வர்ட் ஜெர்னி போகணுன்றது அந்த சோல் பிளான்ல இருக்கும். மைண்ட் லெவல்ல உங்களுக்கு அது ஹார்டுன்னு தோணுது, பட் சோல் லெவல்ல பாருங்க, இட்ஸ் எ நேச்சுரல் பாத். உலகத்துக்கு வந்தது அதுக்கோசரம் தானே. நீங்க ஸ்கூலுக்கு எதுக்கு போறீங்க, பாடங்க கத்துக்கிறதுக்கு. உலகத்துக்கு எதுக்கு வரீங்க, டு லேர்ன் சோல் லெசன்ஸ், டு மேக் யுவர் செல்ஃப். சி, ஒவ்வொரு ஆன்மாவுமே ரெண்டு விஷயத்துக்காக உலகத்துல பிறக்கிறாங்க. எனி சோல், எனி பர்சன், டு மேக் யுவர் செல்ஃப் எ லிட்டில் மோர் பியூட்டிஃபுல். உங்களை நீங்களே கொஞ்சம் அழகாக்கிக்கிறதுக்கு. உங்களை நீங்களே அழகாக்குறதுன்னா உங்களோட குணங்களை மாத்துறது, உங்களோட கேரக்டர். ரெண்டாவது, மத்தவங்களோட எவல்யூஷனுக்கு சப்போர்ட் பண்றது, டு மேக் த பிளானட் எர்த் லிட்டில் மோர் பியூட்டிஃபுல். தட் இஸ் a நேச்சுரல் பாத் த சோல் சூசஸ். ஸோ இந்த உலகத்துக்கு வந்த பிறகு எல்லாமே ஓகே, எல்லாமே ஹாப்பி தான் அப்படின்னு அங்க லெசன்ஸே இருக்காது. இப்போ ஒரு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு, எதுக்குமா நான் படிக்கணும், ஸ்போர்ட்ஸ் நல்லா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கு, நீங்க கொடுக்குற லஞ்ச் பாக்ஸ்லாம் நல்லா இருக்கு, நான் ஸ்கூலுக்கு போறேன், நல்ல லஞ்ச் சாப்பிட்றேன், பசங்களோட விளையாடிக்கிறேன், படிப்பு எக்ஸாம் இதெல்லாம் தேவையா எனக்கு அப்படின்ட்டு பையன் கேட்டா, உன்னை ஸ்கூல்ல சேர்த்ததே அதுக்கோசரம் தான், மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர். ஸோ நீங்க உலகத்துக்கு வந்ததே பாடங்கள் படிக்கிறதுக்கு தான், மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா. நீங்க பார்ட்டி பண்றது, வீடு, பங்களோ, வசதிகள், பேரு, புகழ், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா, இதெல்லாம் சைட் கேரக்டர்ஸ் மாதிரி. மெயின் கேரக்டர் நீங்க தான், உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிடும், அதுக்காக தான் வந்திருக்கு. Okay, lovely. Thank you so much. நெக்ஸ்ட் ஷர்மிளா. உங்களோட கர்மா தியரி கேட்கும்போது ஒவ்வொரு டைமும் இட்ஸ் a different variation and different way of the way I'm understanding. So இந்த முறை again I'm coming back to the cash. நீங்க காசு கொடுக்கும் போது நம்ம கர்மா கழியுது அப்படின்னு நினைச்சு கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்க. உங்ககிட்ட யாராவது என்னோட கர்மா கழியுதுன்னு உங்களுக்கு நீங்க டொனேஷன் கொடுத்தாலும் நீங்க அந்த டொனேஷன் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. தட்ஸ் ஓகே. ஆனா இப்ப தட்ஸ் another தியரி. நாங்க ஏர்ன் பண்றதுல இருந்து ஒரு 10% கேஷ் நாங்க டொனேட் பண்றதுக்குன்னு கொடுக்கும்போது நம்ம லைஃப் என்ஹான்ஸ் பண்ண, அது நான் ப்ராக்டிக்கலாவே நான் பார்த்துருக்கிறேன். அப்போ ஐ எம் ஆல்சோ டூயிங் இட் வித் என் கர்மா குறையுது, நான் என்னோட ஏர்னிங்ல இருந்து ஒரு 10% நான் ஒதுக்கி கொடுத்துட்டாக்கா அப்படின்னு. ஆனா நீங்க அப்படி யோசிக்கவே வேண்டாங்கிறீங்க. ஸோ ஐ எம் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் அபௌட் தட். நீங்க 10% நீங்க கொடுக்கறது நல்ல விஷயம் தான். ஆனா எதுக்காக கொடுக்குறீங்க,
கர்மா கர்மா கலியுன்னு தான் கொடுக்குறோம். அந்த மாதிரி இல்ல. நான் வந்து நான் நல்லா இருக்கிறேன், என்ன மாதிரி மத்தவங்களும் நல்லா இருக்கணும், மத்தவங்க நல்லா இருக்கிறதுக்கு நான் என்னோட முடிஞ்ச உதவி நான் பண்றேன். ஓகே, சோ நான் கொடுக்குற டொனேஷன்னால மத்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும், மத்தவங்களோட எவல்யூஷனுக்கு ஒரு நான் சப்போர்ட்டா இருக்கிறேன், அதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த ரீசன் தான் கொடுக்கும். நீங்க கொடுக்குற 10% கொடுப்பீங்க, ஆனா உங்களோட இன்டென்ஷன் மேட்டர்ஸ். எதுக்காக கொடுக்குறீங்க? என்னோட கர்மா குறையுது அப்படின்னு கொடுத்தாக்கா அது ராங். இதே வந்து மத்தவங்களுக்கு எதனா யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும், மத்தவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கட்டும் அப்படின்ற இன்டென்ஷன்ல கொடுத்தா அது கரெக்ட். ஏன்னா மத்தவங்களுக்கு நான் நல்லது பண்றேன்றதே எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஐ எம் ஹெல்பிங் அதர்ஸ், தட் இஸ் கிவிங் மீ ஜாய். எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, அங்க வந்து பந்தத்துல நீங்க சிக்கக்கூடாது. அங்கேயும் அது ஒரு கார்மிக் பந்தமா மாறிடும். நான் கொடுக்குறேன்ற நினைப்பே வந்து உங்களுக்கு அது கார்மிக் பந்தமா மாறிடும். என் வழியா நடக்குது, அங்க உங்களுக்கு அங்க பந்தம் இருக்காது, கர்ம பந்தம் இருக்காது. என் வழியா நல்லது நடக்குது, கொடுக்கறதுக்கு நான் யாரு? இந்த மணி பத்தி, நீங்க மணி பத்தி தானே இந்த கொஸ்டின் கேட்டீங்க. த மணி யூ earn doesn't belong to you, the money you hold doesn't belong to you, the money you give doesn't belong to you, your character belongs to you. இந்த பொருள் இதெல்லாமே உலகத்துக்கு சம்பந்தப்பட்டது, இந்த நேச்சருக்கு சம்பந்தப்பட்டது, உங்களுக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது. உங்க வழியா நடக்குது, அவ்வளவுதான். உங்க வழியா இல்லைன்னா இன்னொருத்தர் வழியா நடக்கும், நடக்கிறத நடக்கும். ஆனா உங்க வழியா நடக்கிறதுக்கு அங்க ஒரு கிராட்டிடியூட் ஃபீலிங். நீங்க கொடுக்கலன்னா அந்த ஆர்கனைசேஷன் ஒன்றும் ஆகாது, வேற யாருன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்துல நீங்க செய்யணும். ஓகே, got the clarity sir, thank you. அங்க வந்து என்னன்னா அட்டாச்மெண்ட் இருக்காது. அங்க அந்த பந்தம்னா என்ன? அட்டாச்மெண்ட். அங்க அந்த அட்டாச்மெண்ட் இருக்காது. ஸோ அந்த எங்க அட்டாச்மெண்ட் இருக்கோ, நான் கொடுத்தேன் என்ற நினைப்பு எங்க இருக்கோ, அங்க நீங்க வந்து கர்மால இருக்கீங்க, கார்மிக் அட்டாச்மெண்ட்ல இருக்கீங்க. நான் கொடுக்கல, என் வழியா நடந்ததுன்றப்போ அங்க வந்து விமுக்தி, அங்க பந்தத்துல இல்ல, அங்க டிட்டாச்மெண்ட். Thank you sir. உமாராணி, ஓகே, எஸ், பேசுங்க, அன்மியூட் பண்ணுங்க. குட் ஈவினிங் மாஸ்டர், ஐ எம் உமாராணி ஃப்ரம் தேனி. எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் த லெசன் பிட்வீன் நார்சிஸ்டிக் அண்ட் எம்பத்? இப்ப சப்போஸ் எம்பத் வந்து மெடிடேஷன் பார்த்து வந்து கீப் ஆன் ஃபர்கிவிங், பட் நார்சிஸ்டிக் வந்து அந்த ஜஸ்டிஃபிகேஷன், கார்னரிங், செல்ஃப் எஸ்டீம் இது பண்றது, இந்த மாதிரி பொசிஷன்லேயே இருந்துட்டே இருக்காங்க. ஒரு டைம்ல ஒரு செப்பரேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த கார்மிக் லூப் முடியுதா, இல்ல இவங்க சேர்ந்து தான் இந்த கார்மிக் லூப்பை முடிக்கணுமா? அது உங்களோட ஃப்ரீ வில்னா கூடி இந்த சமயம் நம்ம விட்டோம்னா நெக்ஸ்ட் லைஃப் டைம் இதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் வருவோம் அப்படின்னு ஒரு இதுல சொல்லி நீங்க வந்து இந்த ஹஸ்பண்ட் வைஃப் என்ற கான்செப்ட் மேல ஃபோக்கஸ் பண்ணாம என்லைட்மென்ட் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே. ஓகே, சோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் ரியலைசேஷன், ஃபோக்கஸ் ஆன் யுவர் you being a better person. So suppose நீங்க வந்து கேக்குறீங்க, ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறீங்க, எம்பத்தா இருந்து அந்த எம்பத்துல இருந்து கத்துக்க வேண்டிய லெசன் என்ன அப்படின்னா, எம்பத்துல இருந்து கத்துக்க வேண்டிய, எம்பத்னா பவுண்டரிஸ் இருக்காது அவங்களுக்கு. மத்தவங்களோட ஃபீலிங்ஸ்ல அவங்க ஃபீலிங்ஸா நினைச்சிட்டு பவுண்டரிஸ் இல்லாம இருப்பாங்க. ஸோ அவங்களோட மேஜர் லெசன் வந்து, ஸோ they are not emotions, they are more than the emotions, they are not the feelings, they are more than the feelings. சோலோட ஒரு ஆஸ்பெக்ட் வந்து எமோஷன்ஸ், சோலோட ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ஃபீலிங்ஸ், சோலோட ஒரு ஆஸ்பெக்ட் வந்து விஸ்டம், சோலோட ஒரு ஆஸ்பெக்ட் வந்து அவேர்னஸ், சோலோட ஒரு ஆஸ்பெக்ட் வந்து விட்னஸ், சோலோட ஒரு ஆஸ்பெக்ட் வந்து எனர்ஜி. ஸோ இதெல்லாம் சோலோட ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ நீங்க ஒரு ஆஸ்பெக்ட்ல ஸ்டக் ஆகாம, ஸோ அங்க வந்து அது ஒரு விட்னஸ் ஸ்டேட்டுக்கு போயிடணும் நீங்க. ஓகே, ஒரு விட்னஸ் ஸ்டேட்ல இருந்து பார்த்தாக்கா, who are you to help anybody? Everybody has to help themselves. எம்பத் வந்து எப்பவுமே நான் மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும், மத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. அதே வந்து ஒரு படி மேல போயிட்டாக்கா, நல்லது பண்றதுக்கு நான் யாரு, கெடுதல் பண்றதுக்கு நான் யாரு, அவங்கவுங்களுக்கு நல்லது பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு கெடுதல் பண்ணிக்கிறாங்க. அந்த புரிதல் வரப்போ உங்களுக்கு அங்க பவுண்டரிஸ் இருக்கும். என்னால முடிஞ்சது, எனக்கு நல்லதுன்னு தோணி எனக்கு அது சந்தோஷம் கொடுத்தா நான் பண்றேன், என்னால இதுதான் பண்ண முடியும். நிறைய லெசன்ஸ் இருக்கு கத்துக்கிறதுக்கு. சோ ஒரு எம்பாத்தா இருந்தாக்கா அங்க கத்துக்க வேண்டிய லெசன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எமோஷனல் பவுண்டரிஸ், நம்பர் 1. நம்பர் 2, எம்பத்ஸ்க்கு வந்து எப்பவுமே ஆளுங்களோட இருக்கணும்னு நினைப்பாங்க, அவங்க தனியா இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. எப்பவுமே அவங்க வந்து ஒரு கூட்டமா இருக்கணும். சோ அப்படி இருக்கிறப்போ நான் இண்டிபெண்டா இருக்கணும். சோ அந்த எமோஷனல் ஃப்ரீடம் தான் எம்பத் கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய லெசன், எமோஷனல் ஃப்ரீடம். அதே மாதிரி நார்சிசிஸ்டிக் கத்துக்க வேண்டிய லெசன் என்ன? எப்பவுமே அவங்களே ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ அவங்க கத்துக்க வேண்டிய லெசன் என்ன அப்படின்னாக்கா, அந்த செல்ஃப் அப்சஷன், அந்த நார்சிசிசம் எங்கிருந்து வருதுன்னாக்கா, அது அவங்க சோல் லெவல்ல ஊண்டா இருக்கிறாங்க. ஸோ அந்த சோல் லெவல்ல அவங்க பிளாக் ஆயிட்டு இருக்காங்க, ஹார்ட் லெவல்ல பிளாக் ஆயிருக்காங்க. ஹார்ட் லெவல்ல பிளாக் ஆயிட்டு மைண்ட் லெவல்ல இருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ
இது என்ன லெசன் அப்படின்ட்டு நீங்க வந்து யோசிச்சு நீங்க கத்துக்கிறத விட இன்டென்ஸா மெடிடேஷன் பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நீங்க மெடிடேஷன் மட்டுமே கிடையாது. நிறைய பேர் நார்சிசிஸ்ட் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் மெடிடேஷன் பண்றவங்களே நிறைய பேர் நார்சிசிஸ்ட் இருக்காங்க. ஸோ மெடிடேஷன் மட்டும் பண்ணா சரியாகாது. அந்த அவேர்னஸ் இருக்கணும், செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் இருக்கணும். ஓகே, என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னோட வீக்னஸ் என்ன அப்படின்ட்டு நானே புரிஞ்சுக்கிட்டு என்னையே நான் ஒவ்வொரு படியா முன்ன போறதுக்கான ஒரு அவேர்னஸ்ல நம்ம வாழணும். ஸோ சத்சங், குரு சாங்கத்தியம், ஒர்க் ஷாப்ஸ், ரிட்ரீட்ஸ், இந்த மாதிரி எல்லா கோர்சஸும் நீங்க அட்டென்ட் பண்ணாதான் உங்களை நீங்களே ஹெல்ப் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே, சந்தோஷம், நன்றி, வணக்கம்.